அடுத்தது வந்து மிஷினில் நூல் மாட்டிச்சுன்னு இப்போ வீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது. நூல் மாட்டிச்சுன்னா அந்த வீல் வந்து ஃபஸ்ட் ஆஃப் டைட்டாக இருக்கும், செகண்ட் ஆஃப் ஃப்ரீயாக இருக்கும். ஆச்சா, நான் அதை வந்து இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு மிஷின் கீழே இறக்கி வச்சிடணும். மிஷின் கீழே இறக்கி வச்சுட்டிங்கன்னா இந்த ஷட்டில் பாபின் கேஸ் இது உள்ளே இருக்கும். ஷட்டில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்க்ரூ கட்டி வெளியில் எடுத்துகிட்டு இந்த 2 ஸ்க்ரூ கட்டிங்கன்னா இப்படி வெளியில் செட்டாக வந்துடும். செட்டாக வந்துட்டு இது க்ளீன் பண்ணி மறுபடியும் போடணும். இதோட வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அதே மாதிரி வந்து ஜெயச்சந்திரா பார்த்தீங்கன்னா எல்லா ஜெயச்சந்திராலையும் கண்டிப்பாக கிடைக்கும். சர்வீஸ் சென்டர் ஒன்லி ஃபார் த வில்லிவாக்கம் மூர்த்தி மார்க்கெட்டிங். நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஹோம் சர்வீஸ் வந்து இதுக்கு வந்து கிடையாது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஷோரூமில் தான், அந்த ஷோரூம் எந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் மூர்த்தி மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா தான் ஃப்ரீ சர்வீஸ் வரும் உங்களுக்கு. இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சர்வீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா தூக்கிட்டு வர முடியல அப்படின்னா பெட்ரோல் கான்வென்ஸ் மட்டும் 200 வாங்குவாங்க. உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வரும்னா நீங்கள் ஷோரூம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. இந்த ஹோல்ஸ் தெரியுதா? 2 ஹோல்ஸ் தெரியுமா? கிளியராக தெரியுதா? இது என்ன பண்ணணும், கிட்ட இருக்கணும். இங்கே காட்டுங்க, இங்கே சாய்ச்சிக்கணும். ஓகே, இங்கே பிடிச்சிக்கணும். என் கை பாருங்க, இங்கே வந்து இங்கே கை பிடிச்சிட்டு பொறுமையாக இதில் ஒன்று போடுறேன், இதில் ஒன்று போடுறேன். ஓகே, போட்டுட்டு பொறுமையாக கீழே உட்காரச்சு. ஓகே, மாட்டிட்டேன்னா இப்போ இங்கே காட்டுங்க. நான் சுற்று நான் தொடர் பண்ணேன். இந்த ஐடி சுற்றுலாம் சும்மா இதை ஒன்றும் பண்ண மாட்டேன். இது மாட்டிட்டேன். ஏன்னா நூல் உதவாமல் இருக்குது. மாட்டிட்டு நான் கை தட்டுறேன். எடுத்துட்டு இல்லைன்னு சுற்றுறேன். இப்படி தானே சுற்றுனேன். இப்போ பிடிச்சி இப்படி திருப்பிட்டு இதுக்குள்ளே ஒரு அழுத்திட்டேன் போட்டேன்னா இதுதான் லாக் பண்ணேன். இதை இது கிட்ட கட்ட அது கையில் சுற்றணும். அது மிஷினில் சுற்றும் போது உங்களுக்கு வந்து ஈவனாக வரும். அதனால் கையில் சுற்றுறதோட மிஷினில் சுற்றினா ஈஸியாக இருக்கும். இந்த கேஸ் எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுங்க, இங்கே காட்டணும். இது கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். லேசாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேஸை நிற்குதா, நிற்கும் போது இது பிடிச்சிக்கணும். இது போடும்போது பார்த்துக்கணும். எப்படின்னா இது கிளாக் வைஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நிற்கும். இன்னும் பிறகு இது பின்பக்கமாக போட்டுக்கணும். என் வரவு பார்த்தீங்களா, ஒரு பால் பீஸ் போட்டு இந்த நூலை 4 வரவுக்கு பின்பக்கமாக போட்டுட்டு இப்படியே உள்ளே எடுத்துணும். இங்கே காட்டுமா இல்லை, இது தெரியுதா கேஸு? இதுக்குள்ளே இந்த இலையை தூக்கி இப்படி உள்ள வச்சு அவ்வளோதான். எந்த இடத்துல காட்டுமா தெரியுதா? 1. அதுக்கடுத்தது கீழே இந்த பிளேட் இல்லை 2. இது பிளேட் தெரியுதா? சில்வர் பிளேட்டு. இந்த சில்வர் பிளேட்டில் 2. இந்த இது பேர் அடுத்தது இதில் போடுறோம் டேக்கப் லிவர்ஸ். இது பேர் வந்து டேக்கப் லிவர். இந்த டேக்கப் லிவருக்குள்ளே அந்த சந்துக்குள்ளே போடணும். இது எப்போவுமே 2ஆக மடிச்சுட்டு வச்சுக்க ஈஸியாக இருக்கும். மடிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து இந்த ஸ்லாட்டில் நேராக ஊசியில் கோக்கணும். ஊசியில் கோக்கும் போது இப்படி கோக்கணும். ஓகேவா? கட்டிங் போட்டாச்சு. 1, இங்கே வந்து 2, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் உள்ள 3, இது வந்து டேக்கப் லிவரில் 4. இந்த டேக்கப் லிவர் 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே 5. அப்புறம் நேராக ஊசியில் கோத்துட்டேன். ஊசியில் இப்படி தான் கோக்கணும். கோத்துட்டு இந்த வீல் இருக்குது, இங்கே காட்டணும். இந்த வீலை இப்படி சுற்றணும். இப்போ இங்கே அந்த கேமரா இருக்குது, அப்படி சுற்றி அடிநூல் மேலே வரணும். ஓகே, வந்துடுச்சா? இன்னொரு மிஷின் தைக்க ரெடி. நான் தையல் வந்து பெருசாக தான் வச்சுருக்கேன்.